ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பத்தி ஆயிஷா நாயகி சொல்லுன பொழுது, நான் ஒரு பானத்தை எடுத்து குடிப்பேன், குடித்துட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல நான் திரும்ப அந்த கோப்பையை கொடுப்பேன், அந்த கோலையை கொடுப்பேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடிப்பாங்க, மிஞ்சினதை குடிக்கிறதுங்கிற ஒரு விஷயம். ரெண்டாவது, நான் எந்த இடத்தில் வாய் வைத்து குடித்தேனோ அந்த இடத்தில் வாய் வைத்து குடிப்பார்கள். எந்த இடத்தில் வாய் வைத்தேனோ அந்த இடத்தில் வாய் வைத்து குடிப்பார்கள். இது ஒரு விஷயம். இரண்டாவது, وَأَتَعَرَّكُ الْعِرْقُ فَيَضَعُ فَاهُ عَلَى مَوْضِعٍ فِيهِ. இது முஸ்லிம் வரக்கூடிய செய்தி. அதாவது நான் ஒரு இறைச்சியை கடிச்சிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுப்பேன். அந்த மிஞ்சின பகுதி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரஹ்மத்துல் லில் ஆலமீன் நான் எந்த இடத்தில் வாய் வைத்து கடித்தேனோ அதே இடத்தில் அவர்கள் வாய் வைத்து கடித்து சாப்பிட ஆரம்பிப்பார்கள். இந்த ஹதீஸுக்கு ஒன்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை எவ்வாறு நேசித்தார்கள். இப்போ உதாரணமாக தண்ணி தராங்க குடிக்கிறோம், இது ரைட் அன்புதான். அன்பையும் தாண்டி அவருடைய அந்த உணர்வு ரசூல் எங்க வாய வைக்கிறாங்கன்னு ஆயிஷா நாயை பார்க்கிற நோட்டமிடுற நேரத்துல ரசூல் அவங்க வாய வச்ச இடத்துல தேடி பார்த்து குடிக்கிறாங்க என்றால் அந்த பெண்ணுடைய உணர்வு எவ்வளவு சந்தோஷப்படும், அந்த உணர்வுல எப்படி ஒரு மகிழ்ச்சி தெரியும். இப்படி நாம் வாழ்க்கையில எங்களுடைய மனைவியோடு ஆரம்பத்தில் இருந்து நாம் நடக்க முயற்சித்து ஆரம்பித்து நடந்து கொண்டு வந்தால் அந்த மனைவி எங்களை எப்படி புரிந்து கொள்வாள்? நம்ம எடுத்தெடுப்புல கல்யாணம் முடிக்கிறது என்ன செய்யறது, 1 மாசம் 2 மாசம் நல்ல சந்தோஷமா அங்கங்க சுத்துறது, அதுக்கு பிறகு கோல் எடுத்தா கொஞ்ச நெல்லுங்க அவ்வளவுதான், கொஞ்ச நெல்லுங்க இந்த பேசுறேன் அதை எப்படி ஒரு 3 மணி நேரம் போவோம், இந்த பேசுறேன் அதல்ல. அந்த அன்பு தொடர வேண்டும். அன்பு என்பது இது அல்லாஹ்வுக்காக கொள்ளப்படுகிற அன்பு. நான் அவர் அல்லாஹ்வுக்காண்டி நேசிக்கிறேன் ஏன்னா அவர் கொஞ்சம் ஃபேமஸ் ஆகிறார், அப்படி அல்ல. அல்லாஹ்வுக்காக நான் நேசிக்கின்றேன். ஏன் நேசிக்கின்றேன்? கஷ்டத்துல இருந்தாலும் அல்லாஹ்வுக்காக நேசிக்கிறேன். என் மனைவியை நான் முதல்ல அல்லாஹ்வுக்காக நேசிக்கணும். நான் உலகத்துல எல்லாரையும் அல்லாஹ்வுக்காக நேசிக்கிறேன், என் மனைவியை நேசிக்கிறது இல்லை, என்ன அர்த்தம் இல்ல? அப்ப எல்லா நேசத்திலும் முகஸ்துதி இருக்கிறது. உனக்கு ஹலாலான ஒரு மனைவி இருக்கிறது என்றால் அந்த மனைவியை நேசிக்க வேண்டும், அந்த நேசத்திலே இஹ்லாஸ் இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் நீங்கள் அந்த உணர்வுகளுக்கு மதிப்பளிப்பீர்கள் என்பதை நம்ம என்ன செய்யணும், புரிந்து கொள்ள வேண்டும். முதலாவது மனைவியை நேசிக்க வேண்டும். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த ஹதீஸுக்கு இன்னொரு விளக்கம் இருக்குது. அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட உணர்வு, அவங்க எதை எதிர்பார்க்கிறாங்க, ஆயிஷா நாய் எதை எதிர்பார்க்கிறாங்கன்னு சொல்லி அந்த ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அந்த அன்பை பெற முயற்சி போன்று அவர்கள் எதை எதிர்பார்க்கிறார்களோ அதை பூர்த்தி செய்து கொடுக்கிறார்கள். அவனுக்கு தேவை அல்ல, கடமை அல்ல. ரசூலுல்லாஹ் நான் சொன்னதானே, நான் குடிச்சிட்டு மிஞ்சினதான் என்ன மாப்பிள்ளை குடிக்கிறாரு அப்படின்னு ஒரு பெருமை இருக்கும், கணவன் குடிக்கிறாரு அப்படின்னு இருக்கும். இன்றைக்கெல்லாம் மாறி மாப்பிள்ளை கணவன் செஞ்சதுக்கு பிறகுதான் மனைவி என்ன செய்யணும். அது ஒரு பெரிய ஒரு இதா. இன்றைக்கு அது சில நம்மளோட கலாச்சாரங்களை பார்க்கலாம், சில நம்ம நாடுகள்ல பார்க்கலாம். அதாவது மனைவிங்கிறது ஒரு அடிமைப்படுத்தப்பட்ட புருஷனை கட்டி கொடுத்தா முடிஞ்சு அவ்வளவுதான். அப்படி அல்ல. பாருங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரு, ரஹ்மத்துல் லில் ஆலமீன், எவ்வளவு பெரிய தலைவர். அவருடைய அடுத்த பக்கங்களை பேசிக்கிட்டே போகலாம். எந்த அளவு நிர்வாகி, உலகமே கண்டு பாராட்டிய கியாமத்து நாள் வரக்கூடிய மனிதர்கள் வரை யாருமே எந்த குறையும் சொல்ல முடியாத அளவு வாழ்ந்து காட்டியவர். அவர் தான் என்ன செய்யறாரு, ஆய வச்சு குடிக்கிறாங்க. இன்னும் ஒன்று, ஆயிஷா நாயி இந்த சந்தர்ப்பத்தை இன்னொரு ஹதீஸ்ல சொல்றாங்க எப்படின்னா, நான் மாதவிடாய் உள்ள காலத்தில் இருந்தேன். அந்த நேரம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பாக நான் மாதவிடாயோடு இருக்கின்ற பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படியும் நடந்து கொள்வார்கள். அர்த்தம் என்ன? அந்த நேரத்தில் மனைவி ஒரு கஷ்டத்துல ஒரு பெண்கள் என்ற பொழுது அவருடைய இயல்பான சுபாவம், அது மாதம் வரக்கூடிய அந்த ஒரு நோவினை, அல்லாஹ்வே சொல்றான் அது ஒரு நோவினை. சிலவங்களுக்கு அது எந்த நோவினையோ, அது எந்த காலத்துல அந்த பெண் இருக்கிறா அதெல்லாம் ஒன்றுமே தேவையில்லை. இவருக்கு சாப்பாடு கிடைக்கணும், பிள்ளைக்கு உடுப்பு கழுவி கொடுக்கணும், பிள்ளை ஸ்கூலுக்கு அனுப்பணும், ஒரு மெஷினாக மனைவி பார்க்கப்படுவதை நாங்க பார்க்கின்றோம். அதல்ல, அந்த கட்டத்தில் அவள் எப்படி இருக்கிறாள், அவருடைய உணர்வு எப்படி இருக்கிறது, அவள் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறாள், அவருடைய வலி எப்படி இருக்கிறது, எதையுமே பேசுகின்ற பொழுது புரியாதது, உணர்ந்தால் தான் புரியும். ஒரு பிள்ளை பெற்றெடுப்பது என்பது அதனுடைய வலி யாருக்குமே தெரியாது, அதை பெற்றெடுத்தவர்களுக்கு மட்டும்தான் தெரியும். அதே போன்று அந்த மாதவிடாயினுடைய வலி அது அவங்களுக்கு மட்டும் தான் தெரியும். சில பொழுது சில பெண்களுக்கு அப்படி வலி விளங்காது, ஆனா சில பெண்களுக்கு அது மிக கஷ்டமாக இருக்கும். நான் ஏன் இப்படி சொல்கிறேன் என்றால் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இன்று சர்வ சாதாரண சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் சண்டை தலாக். சகோதரர்களே,